எல்லோருக்கும் வணக்கம். மீண்டும் ஹரிஹரனோட லெக்சரை கேட்க உங்களை வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் வெக்டர்ஸ் என்னென்னா ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய சைஸில் இருக்கிற ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ணணும்னா அதுக்காண்டி நமக்கு ஒரு பெர்டிகுலர் அட்வான்ஸ்டு வெக்டர் தேவைப்படுது. ஸோ அப்படி கிடைச்ச அட்வான்ஸ்டு வெக்டர் தான் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ். ஸோ நம்ம இன்றைக்கி இருக்கிற லெக்சரில் என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் வெக்டர்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸில் தெரிஞ்சுக்கிறோம். ஆர்டிஃபிஷியல் குரோமோசோமில் ரொம்ப ப்ரிசைஸாக பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் பேக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ ரெண்டாவது ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் யாக்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வெக்டர்னால் என்னது? ஸோ வெக்டருங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கேரியர், அதாவது இது ஒரு வெஹிக்கிள். ஸோ இந்த வெஹிக்கிள் என்ன பண்ணுதுன்னா, ஒரு ஃபாரின் டிஎன்ஏவை இது ஹெல்ப் பண்ணுது. எங்கே? ஒரு பாக்டீரியாலேயோ ஈஸ்ட்லேயோ ஒரு செல்குள்ளே டெலிவர் பண்ணுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதனால தான் இதை வெக்டர்னு சொல்கிறோம். வெக்டர்னால் ஒரு கேரியர். ஸோ இது ஒரு ஃபாரின் டிஎன்ஏ கேரி பண்ணி செல்லுக்குள்ளே கொண்டு போய் அதை விட்டுருது. ஸோ அப்படி இந்த வெக்டர் கேரியராக இருக்கிறப்ப இது பல டைப்ஸில் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ். இதோட சோர்ஸை வச்சு நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், 4 டைப்பாக நம்ம டிஃபைன் பண்ண முடியும். ஸோ ஒரு பிளாஸ்மேட். பிளாஸ்மேட்ங்கிறது என்னென்னா, இது ஒரு டபுள் ஸ்டாண்டர்ட் சர்க்குலர் டிஎன்ஏ, எக்ஸ்ட்ரா குரோமோசோமல் டிஎன்ஏவாக இருக்கும் ஒரு பாக்டீரியாக்குள்ளே. ஸோ பாக்டீரியாக்குள்ளே இது தன்னையே ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இது ஒரு வெக்டராக யூஸ் பண்ணாங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் ரெண்டாவதாக யூஸ் பண்ணுற வெக்டர் ஒரு பாக்டீரியோஃபேஜ் இல்லைன்னா வைரல் வெக்டர். ஸோ பாக்டீரியோஃபேஜுங்கிறது ஒரு வைரஸ் பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணும். ஸோ வைரஸ் ஒரு பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணிச்சுன்னா என்ன பண்ணும், அந்த வைரல் தன்னோட டிஎன்ஏவை அந்த பாக்டீரியாக்குள்ளே அனுப்பும். ஸோ இந்த கேரக்டரிஸ்டிக்கை வச்சு இது ஒரு வெக்டராக யூஸ் பண்ணாங்க. ஸோ மூணாவதாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா காஸ்மேட். காஸ்மேட்ங்கிறது இந்த பிளாஸ்மிடோட கேரக்டரையும் பாக்டீரியோஃபேஜோட கேரக்டரையும் சேர்த்து டிசைன் பண்ண வெக்டர் காஸ்மேட். ஸோ இது கொஞ்சம் அளவு அதிகமான டிஎன்ஏ அனுப்ப முடிந்தது. பட் ரொம்ப அதிக அளவு ஃபாரின் டிஎன்ஏ அனுப்பக்கூடிய தன்மை எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ எந்த வெக்டராக இருந்தால் கூட சில ஃபியூச்சர்ஸ் அந்த வெக்டரில் இருக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இன்ஜினியர்ட் வெக்டர்ஸில் இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் நிச்சயமாக இருந்தாகும். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ஆர் ரெப்ளிகேஷன் சைட். ஸோ அந்த வெக்டர் தன்னைத்தானையே மல்டிப்புளாக பெருக்கிக்கக்கூடிய தன்மை இது ப்ரொவைட் பண்ணுது இந்த ஜீன். ஸோ ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் இனிஷியேஷன் ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய தன்மை ஹோஸ்ட் செல்லை டிபெண்ட் பண்ணாமல் தன்னைத்தானையே ரெப்ளிகேட் பண்ணிக்கும். ஸோ ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பல ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸுங்கிறது ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம் இந்த இடத்துல டிஎன்ஏவை கட் பண்ண முடியும், அதுக்குள்ளே ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இதை மல்டிபிள் குளோனிங் சைட்டோ பாலிலிங்கர்ஸ்னோ நம்ம சொல்லலாம். ஸோ ரெண்டாவது இது இருக்குது. ஸோ மூணாவது பார்த்தீங்கன்னா ஒரு செலக்டபிள் மார்க்கர். இது என்ன பண்ணணும்னா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ வெக்டரில் ஃபாரின் டிஎன்ஏ உள்ளே வந்துருச்சா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த செலக்டபிள் மார்க்கர். ஸோ இந்த 3 கேரக்டரிஸ்டிக்ஸும் எல்லா வெக்டர்ஸ்லேயும் இருக்கும். ஸோ இதுதான் ஒரு பேசிக். இதை தவிர அடிஷ்னல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்க அந்த வெக்டர்ஸுக்கு பல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்குவோம் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்னா என்னன்ட்டு. ஸோ ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் எதுக்கு கண்டுபிடிக்க வேண்டியிருந்ததுன்னா, பெரிய சைஸ் ஃபாரின் டிஎன்ஏவை இன்சர்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. ஸோ ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் பண்ணுறப்ப என்ன ஆச்சுன்னா, ஸோ சின்ன டிஎன்ஏவாக இன்சர்ட் பண்ணோம்னா கிட்டத்தட்ட 20 வருஷம்லேருந்து 30 வருஷம் நடக்க வேண்டிய ப்ராஜெக்டை சீக்கிரமாக முடிக்கணும்னா பெரிய ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணுற ஒரு வெக்டர் இருந்ததுன்னா டிஎன்ஏ சீக்வன்சிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ அப்படி கண்டுபிடிச்ச வெக்டர் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். ஸோ ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா பேக்ஸ்னு ஒரு வெக்டர் இருந்தது காஸ்மேட். அதுக்கப்புறம் தான் பேக்ஸ் அண்ட் யாக்ஸை கண்டுபிடிச்சாங்க. ஸோ இது என்ன ஹெல்ப் பண்ணிச்சுன்னா 100 கிலோபேஸ் பேர் மேலே இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஒரு கேரியராக இது ஹெல்ப் பண்ணிச்சு.
ஸோ மொதல் பேக்ஸ் அண்ட் ஆக்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோமும் ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் தெரிஞ்ச மொதல் பேக் பற்றி தெரிஞ்சுக்குவோம். ஸோ பேக்குங்கிறது என்னென்னா இது ஒரு வெக்டர். இந்த வெக்டரில் வந்து எப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா P1 டெம்பரேட் பாக்டீரியோஃபேஜில் இருக்கிற பேக்கேஜிங் சைட்டை வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதில் ஆட் பண்ணனால இது ஈஸியாக வந்து ஈகோலையோட வந்து இன்ஃபெக்ட் ஆகும். இதைத்தான் வந்து யூஸ் பண்ணாங்க என்னதுன்னா ஜினோமிக் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் ஈகோலையை வந்து டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு. ஸோ இது வந்து அவ்வளவு எஃபெக்டிவாக இல்லாதனால ஃபர்தராக ரிசர்ச்சில் வந்து கண்டுபிடிச்சது தான் பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் வெக்டரும் ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் வெக்டர். இது ரெண்டும் குரோமோசோம் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் வெக்டர்ஸ். ஸோ ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். ஸோ பேக்ஸ்னு சிம்பிள் ஃபார்மாக நம்ம சொல்லிக்கலாம். ஸோ பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வெக்டரில் வந்து ஒரு பெர்டிகுலர் கேரக்டரிஸ்டிக்ஸை வந்து ஆட் பண்ணுறோம். அது வந்து செக்ஸ் ஃபேக்டர் எஃப்க்கு வந்து இன்னொரு பேர் வந்து ஃபெர்டிலிட்டி ஃபேக்டர்னு சொல்லலாம். ஸோ இது வந்து ஆட் பண்ணுறோம் எதில், இந்த வெக்டரில். ஸோ இது வந்து ஜென்ரலாக வந்து எதில் இருக்கும்னா ஈகோலையில் இருக்கும். ஸோ இதை வெக்டர் வந்து ஒரு பெரிய டிஎன்ஏவோட ஜீன் மேப்பிங்கோ இல்லை அதை அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இது அதிகமாக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் வெக்டரோட ஒரு சின்ன பிக்சர் வந்திருக்கேன். இது வந்து இன்டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பேக் வெக்டர்ஸ் பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோமோட ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்காக தெரிஞ்சுக்குவோம் என்னென்ன வெக்டர்ஸ் இருக்குன்ட்டு. ஸோ வந்து இதில் வந்து நான் சொன்ன மாதிரி எல்லா வெக்டர்ஸ்க்கும் இருக்க வேண்டியது என்னது ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் தன்னைத்தானே பண்ணிக்கிற தன்மை. ஸோ இதில் என்ன இருக்குது, ரெப்ளிகேட்டன் ஜீன்ஸ் இருக்குது. ஸோ 2 ரெப்ளிகேஷன் ஜீன்ஸ் வந்து இந்த பேக்கில் இருக்குது. ஒன்று வந்து ORIS, ரெண்டாவது REPE ஜீன்ஸ். இது ரெண்டுமே என்ன பண்ணும்னா ஒரு யூனிடைரெக்ஷனல் ரெப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த எஃப் ஃபேக்டரை. ஸோ நீங்கள் இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா ஸோ இது ரெண்டும் ORIS அண்ட் REPE ஜீன் வந்து இருக்குது. ஸோ ரெண்டாவது கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன பண்ணணும்னா ஸோ ஜென்ரலாக வந்து மல்டிபிள் காப்பீஸ் வந்து என்ன பண்ணணும்னா பிளாஸ்மிட் வெக்டர் பண்ணும். பிளாஸ்மிட் வெக்டர் வந்து சில வெக்டர்ஸ் PUC19 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100 காப்பி நம்பர் வரைக்கும் க்ரியேட் பண்ணும். பட் பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் வந்து அதிகமான காப்பி நம்பர் ப்ரொடியூஸ் பண்ணுச்சுன்னா அது இன்ஸ்டேபிளாக மாறிடும். ஸோ மெயின்டெனன்ஸ் ஆஃப் காப்பி நம்பர் பண்ணணும். நமக்கு வேண்டியது வந்து 1 இல்லைன்னா 2 காப்பி மட்டும்தான் மெயின்டைன் ஆகணும் ஒரு பாக்டீரியாக்குள்ளே இந்த ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுற ஜீன் பார்த்தீங்கன்னா பேர் A அண்ட் பேர் B ஜீன். இது ரெண்டுமே வந்து 1 இல்லைன்னா 2 காப்பி நம்பரை மெயின்டைன் பண்ணிக்கும். ஸோ நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ORIS அண்ட் REPE ஜீன் பக்கத்தில் வந்து பேர் A அண்ட் பேர் B ஜீன் ரெண்டுமே இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மூணாவது கேரக்டர் என்ன வேணும், நம்ம ஃபாரின் டிஎன்ஏவை வந்து இன்சர்ட் பண்ண அப்புறம் அந்த இன்சர்ட் பண்ண குளோனை கண்டுபிடிக்கணும். அதுக்கு வேண்டியது என்னது, ஒரு மார்க்கர் ரீஜியன். ஸோ இதில் இருக்கிற மார்க்கர் ரீஜியன் என்ன பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் பேர் வந்து குளோரம்ஃபெனிகால் ரெசிஸ்டன்ட் மார்க்கர் ரீஜியன். ஸோ பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா CMR ரீஜியன் கரெக்டாக அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் இன்சர்ட் பண்ணுற இடத்துல வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இது ஈஸியாக வந்து ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ண வெக்டரும் இன்சர்ட் பண்ணாததையும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னா லாம்டா காஸ் n இல்லைன்னா P1 லாக்ஸ் Pங்கிற ஒரு சைட்ஸ். ஸோ இது ரெண்டுமே என்னென்னா லாம்டா டெர்மினேஸ் இல்லைன்னா P1 KRE புரோட்டீன் இன்டகிரேஸ் ரீஜியன்னு சொல்லலாம். ஸோ இது எதுக்குன்னா இந்த லாக்ஸ் P சைட் மெயினாக எதுக்கு ஹெல்ப் பண்ணுதுன்னா ஸோ இந்த வெக்டர் குரோமோசோமை வந்து ஒரு பாக்டீரியாக்குள்ளே அனுப்புன அப்புறம் இது வந்து ஒரு சர்க்குலர் ஃபார்மில் ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்படி ஃபார்ம் ஆகணும்னா இதுக்கு வேண்டிய என்ஜைம் வந்து ரீகாம்பினேஸ்ங்கிற என்ஜைம் வேணும். ஸோ இது என்ன பண்ணோம்னா உள்ளே போய் ஒரு சர்க்குலர் ஃபார்ம் ஆகிட்டு தென் இது வந்து ப்ரொபகேட் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இது பிக்சரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேர் B ஜீன் பக்கத்தில் வந்து காஸ் n அண்ட் லாக்ஸ் P சைட் ரெண்டுமே இருக்குது. ஸோ கடைசியாக இருக்கிற சைட்ஸ் என்னதுன்னா ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ். நம்ம ஃபாரின் டிஎன்ஏ உள்ளே இன்சர்ட் பண்ணணும்னா என்ன வேணும், we need the restriction sites.
ஸோ இதில் வந்து 2 குளோனிங் சைட்ஸ் இருக்குது கேரிங் 2 ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம்ஸோட டிஎன்ஏ சீக்வன்ஸ். ஒன்று வந்து HIND3, ரெண்டாவது BAMH1. ஸோ இதை தவிர சில ஸ்பெசிஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட் வந்து GC ரிச் ரீஜியனில் இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து CIFI1 not L. இதெல்லாம் வந்து ஒரு பொட்டன்ஷியலாக வந்து ஒரு யூனிக் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்குது நம்ம ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணுறது. ஸோ இது நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம். HIND3 BAMH1 ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்டும் தென் 7. ஸோ இதை தவிர கடைசியாக ஒரு பெர்டிகுலர் டிஃப்ரெண்ட்டு ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் வேறு வெக்டர்ஸில் இல்லாதது இந்த பேக்கில் இருக்குங்கிறது என்னென்னா, இது வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணும் ஹைப்ரிடைசேஷன். நம்ம க்ளோன் பண்ணி அதை ப்ரொபகேட் பண்ணி ஹை குவான்டிட்டி ஆஃப் ஃபாரின் டிஎன்ஏ கிடைச்சப்புறம் அந்த ஃபாரின் டிஎன்ஏ வந்து கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம்னா ஹைப்ரிடைசேஷன் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுவோம், அதாவது சதன் பிளாட்டிங். ஸோ நம்மளோட ஜீன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ அப்படி அது கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு பெர்டிகுலர் RNA டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணக்கூடிய ப்ரோப் வேணும். ஸோ அதில் இதில் என்ன பண்ணுறோம்னா உள்ளே வந்து 2 ப்ரொமோட்டர்ஸ் ஆட் பண்ணுறோம் இந்த RNA ப்ரோப் சிந்ததைஸ் ஆகிறதுக்கு. ஒன்று வந்து T7 ப்ரொமோட்டரும் இன்னொன்று SP6 ப்ரொமோட்டர் இருக்குது. ஸோ அது 2 பிக்சர்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா SP6ம் T7 வந்து கரெக்டாக நம்ம ரெஸ்ட்ரிக்ஷன் என்ஜைம்ஸ் இருக்குல்ல அது பக்கத்தில் இருக்குது, HIND3 அண்ட் BAMH1 பக்கத்தில். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணுச்சுன்னா ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸாக வந்து ஒரு பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸில் இருந்தனால வந்து இது ஒரு நல்ல வெக்டரை வந்து யூஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் முதல்து என்னது, ஸோ இது வந்து ஒரு தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணுற ஒரு ஆர்ஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன் ORISம் தென் REPEயும் இருக்குது. ரெண்டாவது இது தன்னோட காப்பி நம்பர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேர் A அண்ட் பேர் B இருக்குது. ஸோ மூணாவது ஒரு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ட் ரீஜன் வந்து ஒரு செலக்டபிள் மார்க்கராக இருக்குது, தட் இஸ் குளோராம்ஃபெனிக்கல் ரெசிஸ்டன்ஸ். நாலாவது வந்து இதில் காஸ்டன் அண்ட் லாக் P சைட் இருக்குது. இது ரெண்டுமே உள்ளே போய் சர்க்குலர் ஃபார்மில் வந்து இருந்து தன்னை வந்து ரெப்ளிகேட் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அஞ்சாவது வந்து இதில் வந்து வேரியஸ் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்குது, எஸ்பெஷலி HIND3யும் BAMH1. அது இல்லாமல் GC ரிச் ரீஜியனில் வந்து NOT1 CIFI1 போன்ற ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் இருக்குது. கடைசியாக வந்து இதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டி ஹைப்ரிடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு RNA ப்ரோப் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு வந்து T7 ப்ரொமோட்டரும் SP6 ப்ரொமோட்டரும் இருக்குது. ஸோ இந்த எல்லா கேரக்டர்ஸ்டையும் வந்து இது ஒரு எஃபெக்டிவ் வெக்டராக யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆச்சு. ஸோ மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் பேக் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ஈஸியாக வந்து ஒரு ஈகோலையில் வந்து இன்சர்ட் பண்ணிடலாம், ப்ரொபகேட்டும் ஆகும், மெயின்டைனும் ஆகும். ஸோ இந்த வெக்டர் வந்து ஹெல்ப் பண்ணுச்சு ஒரு லார்ஜ் பீஸ் ஆஃப் ஃபாரின் டிஎன்ஏவை வந்து இன்சர்ட் பண்ணுறதுக்கு. கிட்டத்தட்ட 300 கிலோபேஸ் பேர் டிஎன்ஏ வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து 100 ஜென்ரேஷன் வரைக்கும் நம்ம வந்து ப்ரொபகேட் பண்ண முடியும் இந்த பேக் வெக்டர் வச்சு. ஸோ சில எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் பேக் வெக்டர் பார்த்தீங்கன்னா P-bilio back 11, PEC back 1. ஸோ இது வந்து ரொம்ப ஜென்ரலாக யூஸ் பண்ணுற பேக் வெக்டர்ஸ். பட் இந்த 2 பேக் வெக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா எதில் இருந்து கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா எடுத்திருந்தாங்கன்னா P-BAC108Lங்கிற வெக்டர். ஸோ இந்த P-BAC108L வெக்டர் வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரிஜினல் குளோனிங் சைட்ஸ் தட் வந்து மல்டிபிள் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணியிருந்தாங்க. எங்கன்னா LAC-Z ஜீன். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த LAC-Z ஜீன் என்ன பண்ணுதுன்னா ஒரு மார்க்கர் ரீஜனை வந்து ஹெல்ப் பண்ணுது. ஸோ இதில் இன்சர்ட் பண்ணோம்னா என்ன பண்ணோம்னா ப்ளூ கலர் காலனி ஃபார்ம் ஆக விடாமல் ஒயிட் கலர் காலனி ஃபார்ம் ஆகும் எக்ஸ்கேல் ரீஜியனில். ஸோ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் P-bilio பேக் சைட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ORI2 தென் REPE ஜீன் இது ரெண்டும் என்ன பண்ணுது ரெப்ளிகேஷன் சைட்டாக யூஸ் பண்ணுது. தென் SOP-A-B-C மூணுமே என்ன பண்ணுது காப்பி நம்பர் மெயின்டைன் பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஸோ மூணாவது காஸ் சைட் இருக்குது, ஸோ இது சர்க்குலரைஸ் பண்ணுறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. நாலாவது LAC-Z ஆல்ஃபா ஜீன் இருக்குது, இது ஒரு மார்க்கராக ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல தான் ரெஸ்ட்ரிக்ஷன் சைட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த ப்ளூ அண்ட் ஒயிட் காலனியை வந்து க்ளோன் ஆச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறத கண்டுபிடிச்சிக்கலாம். தென் இன்னொரு செலக்டபிள் மார்க்கர் வந்து குளோராம்ஃபெனிக்கல் ரெசிஸ்டன்ஸ் ரீஜியன் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து வெக்டர் இன்சர்ட் ஆச்சா இல்லையாங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு P-bilio back 2 வெக்டரோட கேரக்டரிஸ்டிக்ஸ்.
நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பேக் வெக்டரை ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா சில சைட்ஸ் வந்து அடிஷ்னலாக இன்க்ளூட் பண்ணாங்க, லைக் லாக்கிஜன் வந்து சிஎம்ஆர் ரீஜியன். ஸோ இதை தவிர வந்து சில வெக்டரில் வந்து இந்த லாக் இஜெட் ஜீனை வந்து ரீப்ளேஸ் பண்ணாங்க. எதை வச்சு? சாக் பி ஜீன் வச்சு. ஸோ லாக் இஜெட் ஜீன் எக்ஸ்கேல் இருக்கிறப்ப தான் ப்ளூ அண்ட் ஒயிட் காலனி ஃபார்ம் பண்ணும். பட் சாக் பி ஜீன் வந்து ப்ரிசைஸாக வந்து சுக்ரோஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீடியாவில் மட்டும்தான் இது வந்து பாசிட்டிவ் செலெக்ஷனாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், க்ரோ ஆகும். ஸோ இதை தவிர இந்த பேக் வெக்டரில் இன்னொரு பெரிய கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. அதுக்கு பேர் வந்து ரெட்ரோ ஃபிட்டிங்னு சொல்லுவாங்க. ஸோ ரெட்ரோ ஃபிட்டிங்கிறது என்னென்னா, இந்த பேக் வெக்டரில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு ஆட் பண்ணுறோம் ஒரு கேரக்டர்ஸ், அதுக்கு பேர் வந்து டிரான்ஸ்போசோன். ஸோ இந்த டிரான்ஸ்போசோன் ஆட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டிஎன்ஏ வந்து இந்த வெக்டரை வந்து ஒரு பாக்டீரியாக்குள்ளே அனுப்பின அப்புறம் அந்த வெக்டரில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த மாடிஃபிகேஷன் பண்ணுறது தான், க்ளோனிங் பண்ண அப்புறம் பண்ணுற மாடிஃபிகேஷன் தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா ரெட்ரோ ஃபிட்டிங்னு சொல்கிறோம். ஸோ இந்த ரெட்ரோ ஃபிட்டிங்னால நமக்கு என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னா டிரான்ஸ்ஃபெக்ஷன், எபிசோமல் மெயின்டெனன்ஸ், தென் டிஎன்ஏவோட ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ், இந்த மூணுமே வந்து மெயின்டைன் பண்ண முடியும், ரைட்? ஸோ இதை தவிர மேஜர் ட்ராபேக் ஒரு பேக் வெக்டரில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேனிப்புலேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது பெரிய சைஸ் வெக்டராக இருக்கிறனால வந்து நம்ம ஜெல் எலக்ட்ரோஃபோரசிஸை வந்து இது செப்பரேட் பண்ணுறப்ப சரியாக செப்பரேட் ஆகாது. ஸோ ரெண்டாவது வந்து இதில் வந்து ரொம்ப ஜெனட்டிக் சீக்வன்ஸ் இருக்கிறனால டிஎன்ஏ வந்து நம்ம நினைக்கிற இடத்துல கட் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு சிமிலர் ரீஜியனில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியாவை வந்து கட் பண்ணுறதுனால இது இன்ஸ்டேபிளாக போகக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் பாக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோமோட சில மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம். ஸோ ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோமோட கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் ஒரு ப்ரோகேரியோட்டிக் வெக்டர். ஸோ பிளாஸ்மிட் மாதிரியே இதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். பட் ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் வந்து ஒரு யூகேரியோட்டிக் ஒன். ஸோ இது வந்து ஒரு ஹியூமனோட ஒரு குரோமோசோம் மாதிரி பிஹேவ் பண்ணும். ஸோ அதில் வந்து இதில் இருக்கிற மேஜர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டெலோமியர் இருக்கும் 2 எண்ட்லையும். ஸோ டெலோமியர் இருக்கிறனால சென்டரில் வந்து ஒரு சென்ட்ரோமியர் இருக்கும். அது இல்லாமல் இது தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணுறதுக்கு காண்டி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் சைட், தட் இஸ் ஏஆர்எஸ், ஆட்டோனமஸ்லி ரெப்ளிகேட்டிங் சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ ஈஸ்ட் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம் தன்னைத்தானே ரெப்ளிகேட் பண்ணும். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற மார்க்கர் வந்து URA3, அப்புறம் மல்டிபிள் குளோனிங் சைட்ஸ் இருக்கும் ஒரு ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் பிக்சரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ 2 எண்ட்லையும் வந்து டெலோமியர்ஸ் இருக்கும், சென்டரில் சென்ட்ரோமியர்ஸ் இருக்கும். சென்ட்ரோமியர்ஸ் பக்கத்தில் வந்து அட்டானமஸ்லி ரெப்ளிகேட்டிங் சீக்வன்ஸ் இருக்கும். ஸோ ஈஸ்ட் தன்னையை ரெப்ளிகேட் பண்ணிக்கும். ஸோ ஒரு மார்க்கர் URA3, தென் ஃபாரின் டிஎன்ஏ இன்சர்ட் பண்ணுறதுக்கு மல்டிபிள் குளோனிங் சைட். ஸோ மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் யாக் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட இது வந்து 1000 கிலோ பேஸ் பேர் வரைக்கும் நம்ம க்ளோன் பண்ண முடியும். ஸோ இதுலேருந்து வந்து நம்ம பல ஜினோமிக் லைப்ரரி யூகேரியோட்டிக் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு வந்து ஷார்ட் டைமில் வந்து பண்ணக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ இதோட ட்ராபேக் பார்த்தீங்கன்னா 50% தான் இது வந்து ஸ்டேபிளாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இன்றைக்கி தேதியில் வந்து யாக் யூஸ் பண்ணுறது வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறது. ஸோ பேக்ஸ் வரைக்கும் தான் இப்போதைக்கு வந்து அஸ் எ வெக்டரை வந்து அதிகமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் லிசனிங் த லெக்சர். ரொம்ப நன்றி நீங்கள் இந்த லெக்சரை கேட்குறதுக்கு. நன்றி, வணக்கம்.